ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஹவு டு ரீஸ்டார்ட் AWS EC2 இன்ஸ்டன்ஸ் யூசிங் Ansible. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி EC2 இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா EC2 ரீஸ்டார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ EC2 ரீஸ்டார்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சேம் அப்ரோச்சில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னோட AWS கன்சோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இதுதான் என்னோட மொபைல் எக்ஸ்டர்ம் பண்ண Ansible மாஸ்டர் மிஷின். ஸோ Ansible மாஸ்டர் சர்வரு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேக் டைரக்டரியில் AWS EC2 ரீஸ்டார்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து VI ஹோஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ VI ஹோஸ்ட்டில் லோக்கல் ஹோஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா லோக்கல் கனெக்ஷன் தான் நான் லோக்கல் கனெக்ஷன் வச்சு தான் நான் வந்து AWS EC2 இன்ஸ்டன்ஸை நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ansible.config ஃபைல். ஸோ இதில் நம்ம எப்பயும் போல் டிஃபால்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து ஹோஸ்ட்னு கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்ஸ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு ஹோஸ்ட் ஃபைல். ஸோ ரெண்டும் கொடுத்தாச்சு. ஸோ முக்கியமானது ரெண்டும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ VI main.yaml. ஸோ இதான் main.yaml ஃபைலு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதை இப்போ நம்ம இந்த ஃபைலில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை VI போட்டு பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்துட்டு Visual Studioக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த கோடை. ஸோ இந்த எப்பயும் போல் நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஒரு YAML ஃபைல் வந்து எப்பயும் போல் 3 டேஷில் ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஷில் ஹோஸ்ட் ஆல் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கேதர் ஃபேக்ட்ஸ். ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து எந்த ஒரு டிஸ்கவரி வேரியபிள்ஸ் நான் எடுக்க போகிறதில்ல. ஸோ இது நான் ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்ஷன் லோக்கல். ஸோ டாஸ்கில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ஸ்டேட்டோட நான் வந்து செக் பண்ண போகிறேன் EC2 இன்ஸ்டன்ஸோட கரண்ட் ஸ்டேட்டை. ஸோ செக் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தி EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இது கமாண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சேம் கமாண்டை தான் AWS EC2 describe instance போட்டு ஸோ -instance -ids. இதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி இது வந்து எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டேட் எடுக்கணும். ஸோ ஸ்டேட் நேம் வந்து ஸ்டாப்பில் இருக்கா ஸ்டார்டிங்கில் இருக்கா ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இதில் அவுட்புட் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் டெக்ஸ்ட்னு போட்டு ஐஃபன் அவுட்புட்டு அதோட ஃபார்மேட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. இதில் வந்து நான் கொரி பண்ணுறேன். AWS CLI கொரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரிசர்வேஷன்ஸில் ஸோ எப்பயும் நம்ம கொரி பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இதையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்சஸில் ஸ்டார் போடுறோம். ஸோ இதில் ஸ்டார் போட்டு .state.name. ஸோ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கா ஸ்டார்டிங்கில் இருக்கான்னு வரும். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு ஸோ ப்ரீ செக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்னு இப்போ நான் அதுக்கு நான் வேரியபிள் செட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு இது எந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக வைக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ப்ரீ செக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெலிகேட் டு லோக்கல் ஹோஸ்ட். ஆல்ரெடி லோக்கல் ஹோஸ்ட் தான் ரன் ஆகும். இருந்தால் நம்ம டெலிகேட் டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியபிளில் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டீபக்கில் மெசேஜ் போட்டு ப்ரீ செக் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட். ஓகே, இப்போ நான் இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். இப்போ நம்ம இது ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ansible hyphen playbook போட்டு main.yaml hyphen e extra variablesல instance underscore id equal to போட்டு ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறத இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரீஜன் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்டில் தான் இருக்கும். ஸோ யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் 1 ஸோ என்டர் அமுக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன எரர்னு தெரில, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ AWS EC2 describe instances. ஸோ அதான் ப்ராப்ளம். ஆட்டோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு திரும்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவுட்புட் வந்துருச்சு இதில். ஸோ டீபக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட் இதில் வருது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் டேட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அதை வந்து .std அவுட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதிலே வந்துட்டு .std அவுட் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் கரண்ட் ஸ்டேட்டு கரெக்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ரன்னிங்காக ஸ்டாப் டான் அதை மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ பெரிய அவுட்புட் வராது. ஸோ அதுக்காக இந்த பர்டிகுலர் அவுட்புட் வர்றதுக்காக அந்த வேரியபிள் .std அவுட் நான் கொடுக்குறேன். ஸோ திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரன்னிங் மட்டும் வரும். ஸோ ஓகே, ஸோ இந்த ஆல்ரெடி ரன்னிங் இருக்கிறது வந்து திரும்பி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ ஒருவேளை ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு டைனமிக்காக வர இன்ஸ்டன்ஸ் ஐடியில் இருக்கிறத வந்து ஆல்ரெடி ஸ்டாப் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் சேம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரன்னிங் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன கோட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃபெயிலியர் கேஸ் ஆல்மோஸ்ட் வராது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட்டில் இருந்தாலுமே திரும்பி நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது ஆல்ரெடி ஸ்டாப் இருந்தாலுமே திரும்பி நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுற பிறகு நம்ம டைரெக்டாக வந்துட்டு AWS இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒருவேளை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டீபக் மெசேஜில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் டீபக் மெசேஜில் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் கொடுக்குறேன். ஸோ இது இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வென் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ப்ரீ செக் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் start.std அவுட் = போட்டு ஸோ இதில் ரன்னிங்னு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ செக்கிங் த current state of the EC2 instance. ஸோ இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அதை. ஸோ AWS instance stopping. ஸோ இப்போ வந்து நேம் போட்டு ஸோ ஸ்டாப்பிங் த EC2 இன்ஸ்டன்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேம் கமாண்டு தான் இது. நம்ம ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் மட்டும் வரப்போகுது. ஸோ AWS EC2 ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ்ன்னு போட்டு ஸோ ஐஃபன் இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ் போட்டு ஸோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. ஸோ அதனால் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறேன். ஸோ இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டரில் ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு ஸ்டேட்னு போடுவோம். இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டாப்டு ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாப்டு ஸ்டேட் வந்து என்ன ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டீபக் போட்டு மெசேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் ஃபார் மாடல் யூஸ் பண்ணி மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் இன்டர்வல் வந்து டிலே போட்டு வைக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ
வெயிட்டிங் டு ஸ்டாப்பிங் த இன்ஸ்டன்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு வெயிட் அண்டர் ஸ்கோர் ஃபாரில் இங்கே வந்துட்டு டைம் அவுட் கொடுக்குறேன். ஸோ டைம் அவுட்டில் வந்துட்டு ஃபார் 120 செகண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது ஸ்டாப்டு ஸ்டேட் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ டீபக்கில் வந்துட்டு ஸோ மெசேஜில் இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டாப்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டு டாட் எஸ்டிடி அவுட். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் ஸ்டாப் ஆகுதான்னு. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது, ஆல்ரெடி ரன்னிங்னு வருது. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம். ஸோ வெயிட்டிங் டு ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ்னு வருது. ஸோ அது ஸ்டேட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுப்போம், ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெண்டிங்னு காட்டும், இல்லைனா ஸ்டாப்பிங்னு அந்த வேர்டு காட்டும். ஸோ ஃபுல் ஸ்டாப்டுன்னு வர வர நம்ம வந்து இது வெயிட்டிங்கில் போட்டு வைக்கிறது நல்லது. ஸோ நடுவில் வந்து இன்னொரு ஸ்டாப்பிங் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டாப் பண்ணாத ஸ்டார்ட் பண்ணும்போது பெண்டிங்னு வரும். ஸோ அந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ண முடியாதனால ஸோ டேரெக்டாக நான் வந்து 2 மினிட்ஸுக்கு இப்போ நான் வந்து டிலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ கரன்சி வந்து ஸ்டாப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு, இப்போ ஸ்டாப்பிங் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து ஒன்றும் டீபக் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப்பிங்கில் இருக்கா இல்லை ஸ்டாப்பில் இருக்கான்னு. ஸோ இப்போ நான் திரும்பி இன்னொரு ஸ்டேட்டை போட்டு வைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இதில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா ஸோ இது வந்து ஸ்டாப்னு வந்திருக்கும். ஸோ ஸ்டாப்னு வந்துருச்சு. ஸோ அகெயின் இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம வெயிட்டிங் டைம் இங்கே போடாமல் ஸோ இந்த அவுட்புட் வேரியபிள் வந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் டைம் போட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இது இங்கே போட வேணாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டேட்டு தான் வந்து திரும்பி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நான் இங்கே போட்டுறேன். ஸோ அதை போட்டு திரும்பி அகெயின் இதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெயிட்டிங் டைம் வந்து ஒன்றும்ல முன்னாடி போடாமல் இதை நான் பின்னாடி போட்டு ஸோ அதோட வேல்யூவில் வந்து திரும்பி நான் வந்து கெட் பண்ணி பார்க்குறேன் எப்படி அவுட்புட் வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் திரும்பி அகெயின் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை. ஸோ நம்ம இதுக்கு ஒரு டீபக் மெசேஜ் போட்டுருவோம். ஸோ இது வந்து செக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட அதே கோடு தான் இது. ஸோ நீங்கள் வேணால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸாக இருக்கிறத. ஸோ இது வந்து கிட்டப்பில் இருக்குது கோடு, நீங்கள் கோடில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் டாட்டு சேஞ்சுடு ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாப்டு ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ சேம் கமாண்டு. ஸோ இப்போ இந்த வெயிட்டிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸோ கரண்ட் ஸ்டேட் வந்து ஸ்டாப்பிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டாப்டு ஆகிறதுக்கு ஸ்டாப்பிங்கில் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட் வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ்க்கான அவுட்புட் கமாண்ட் இது. ஸோ இதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் போட்டு உண்மையிலே ஸ்டாப்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வர நெக்ஸ்ட்டு வர கோட் செக்ஷனில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது 2 மினிட்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே போய் ஸ்டேட் பார்த்தோம்னா ஸோ ஸ்டாப்டில் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கேயே வந்துட்டு ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் டிஸ்கிரைப் மெசேஜஸ் போடுவோம். ஸோ டிஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸை. ஸோ இந்த கோடை அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதை வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஸ்டாப் ஆகிருக்கா ஆகலையான்னு. ஓகே, ஸோ ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண வேணாம். ஸோ திரும்பி நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம
ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்டிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ்ன்னு போடுறேன். ஸோ இந்த அவுட்புட் கொரியெலாம் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸில் போட்டுக்கலாம். இதை நான் தூக்கி விட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸு ஸ்டார்டட் ஸ்டேட்டு, இது வந்து ஸ்டாப்டு, அது ஸ்டாப்டு, இது வந்து ஸ்டார்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டட் ஸ்டேட்டில் எப்பயும் போல் நம்ம இந்த டைம் அவுட் கொடுத்து வச்சிரும். ஸோ இது எப்படி டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஸ்டேட் காட்டுதுன்னு. ஸோ இதில் வந்துட்டு அப்படியே சேம் கண்டிஷன் வந்து அப்படியே உல்ட்டாவாக கொடுப்போம். ஸோ இதில் வென் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு, ஓகே, ப்ரீஇன்ஸ்டால் ஸ்டேட்டு டாட் எஸ்டிடி அவுட்டு. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங். ஸோ ரன்னிங் தவிர அது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திரும்பி நம்ம ரன் பண்ணிட்டோம், ரீஸ்டார்ட் பண்ணிட்டோன்றதை இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஆஃப்டர் ஸ்டார்டிங் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து போஸ்ட்டு செக்கு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு. ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் இஸ் ரீஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து ரீஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் இங்கே நான் நேம் போட்டுக்கிறேன். சாரி, டீபக்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸ்டேட் டாட் நேமு. ஸோ இப்போ நான் திரும்பி உங்களுக்கு இந்த கோட் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஸ்டேட் எடுக்கிறோம். அந்த ஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி ரன்னிங் இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ரன்னிங் இருக்கிற இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் இன்ஸ்டன்ஸு அதோட வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டாப்டு ஸ்டேட்டு. ஸோ இது எப்போ ஸ்டாப் ட்ரை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ஸ்டேட்டு வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்டாப்பில் இருந்தால் இது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறோம். ஸோ அதோட ஸ்டேட் வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ இது கூட தேவை, நம்ம இதை எடுத்துக்கிட்டுருவோம் டீபக்கு. உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுக்கலாம். இதை இப்போ இது கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு திரும்பி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டார்ட் ஐஃபன் இன்ஸ்டன்சஸ் கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டட் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டார்டட் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம், ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த ப்ரீ செக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து, ஸோ ப்ரீ செக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா மேபி இதில் வந்து ஸ்டாப்பில் கூட இருக்கலாம். ஸோ ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டார்ட் பண்ணிடும். இல்லை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி 120 செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து 120 செகண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அவுட்புட் தேவையில்லை. ஸோ 120 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸோ இந்த இது ரன் ஆகும். ஸோ டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அப்படி நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதோட எஸ்டிடி அவுட் வந்து ரன்னிங்கு. ஸோ ரன்னிங்க்கு அப்புறம் எஸ்டிடி அவுட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ஸ் ரீஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இங்கே மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பெண்டிங்னு வரும். ஸோ திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரன்னிங்னு வரும். ஸோ இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணி இங்கே ரன்னிங் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் தான் இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி அதோட ரீஜன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எரர் அடிக்குது. ஐஃபன் இண்டிகேட்டர் லைன் நம்பர் 39. ஓகே, இதில் ஸ்பேஸ் இன்டென்டேஷன் தப்பாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இப்போ ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கு.
ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து 120 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்ல சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங் இருந்துச்சுன்னா இது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதுதான் இது வந்து ஸோ செக் த கரண்ட் ஸ்டேட்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்டேட் வராது. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் த இன்ஸ்டன்ஸ்னு வரும். ஸோ இதை வந்து நான் 30 செகண்ட்ஸ் ஒரு 45 செகண்ட்ஸ் கூட நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்குது, அதனால் 45 செகண்ட்ஸுக்கு நான் மாற்றிடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டீபக் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபெயில் மெசேஜ் போடலாம். ஸோ ஃபெயில் டு ஸ்டார்ட் த ரீஸ்டார்ட் த சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபெயில் மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபெயிலில் வந்துட்டு மெசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் டு ஸ்டார்ட் த EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கமெண்டில் ஏதாவது எக்ஸிக்யூட் ஆகலை, இல்லை ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வென் கண்டிஷன் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபெயில் டு ஸ்டார்ட் த சர்வர். ஸோ இங்கே நான் மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 30 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் டைம் அவுட்டு. ஸோ 2 மினிட்ஸ் ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு இங்கே நான் இந்த இன்ஸ்டன்ஸை இப்போ நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் திரும்பி அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கிளியர் கொடுத்துட்டு திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் ஆகுது. ஸோ 30 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துடும் சீக்கிரம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது இது சரியாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபெயில் டு ஸ்டார்ட் த சர்வர்னு வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டாப்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் ஏன்னு தெரியல, நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து திரும்பி இதில் டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் கூட போட்டு பார்ப்போம். ஸோ இது ஏன் இப்படி வருதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸில் ஸோ வந்து செக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ set டாட் நேமு. ஸோ இந்த இதில் வந்துட்டு இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங்காக இருந்துச்சுன்னா ஸோ ஸ்டார்ட் பண்ண அர்த்தம்.
std out is not equal to running. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம பண்ணது தப்பு. ஸோ திரும்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ திரும்பி நான் இதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ரன்னிங் ஸ்டேட் வந்துச்சு. இப்போ நான் திரும்பி அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் வந்து தப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திரும்பி செக் பண்ணுறோம். திரும்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செக் பண்ணுற வேரியபிள் வந்து ப்ரீவியஸாக தப்பாக இருந்திருக்கு. இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஸ்டாப்புன்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஸ்டாப்டுன்றதை வந்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால ஸோ திரும்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வர் ஸ்டார்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் ரீஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி சரி ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ரீஸ்டார்ட்டு. ஸோ இது நீங்கள் கோடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.